அஜய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அஜய். நீ ஏன் இப்படி டல்லா இருக்க? ரோஸ் மாதிரி எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்க முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? என்ன பிரச்சனை அஞ்சலி உனக்கு? இல்ல அஜய். நானே அதை விட்டுட்டேன். விடு அஞ்சலி, நம்ம வேற வாங்கிக்கலாம். என்ன அஞ்சலி, எப்போ நான் தான் உனக்கு கிஸ் பண்ணுமா? ஏன் ஒரு வாட்டி கூட நீ கிஸ் பண்ண மாட்டியா? என்ன நீ, நானும் என்னென்னமோ சொல்லி பாக்குறேன், நீ சமாதானமே ஆக மாட்டேங்கிற. சரி வா, என் கூட கிளம்பு. எங்க? நீங்க ஸ்டே பண்ணிருந்தீங்கல்ல அந்த ஹோட்டலுக்கு போவோம். கம்ப்ளீட்டா அந்த ஹோட்டல சர்ச் பண்ணுவோம். இல்ல அஜய், வேண்டாம். சரி வா, அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்ல வேண்டாம் அஜய். அப்புறம் என்னதான் அஞ்சலி பண்றது? இந்த மோதிரத்தை விட்டு வெளியே வரவும் மாட்டேங்கிற. ஏதோ உயிரியை பறி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. நம்ம சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஒரு பொருள் டிசைட் பண்ணவே கூடாது. முன்னெல்லாம் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுவ, இப்ப நானே உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? நீ வெளியே போ, ஜாலியா இரு, அண்ணிகிட்ட பேசு, ஸ்ருதி கூட விளையாடு. வீட்டுல நிறைய வேலை இருக்குல்ல, அது எல்லாருமே ஷேர் பண்ணி செய்யுங்க. நீ எப்பவுமே உன் என்கேஜா வச்சுக்கோ அஞ்சலி. அப்பதான் உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. இப்படி ரூம் குள்ளேயே அடைஞ்சிருந்தா அதே யோசனையா தான் இருப்ப. அஜய், அது என்ன அஞ்சலி சொல்லு. இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல அஜய். நீ உன் அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம் எனக்கு தெரியும். நீ இப்ப என் வீட்டுல தானே இருக்க. அன்னைக்கு நீ அவர்கிட்ட சண்டை போட்டு வந்தது எல்லாமே ஓகே தான். அதுக்கு நீ அப்பா போய் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அஞ்சலி. உனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுதா, தாராளமா நீ அவரை போய் பார்த்துட்டு வா. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இல்ல அஜய். அப்புறம் ஏன் அஞ்சலி இப்படி